ECA Tamil Nadu presents Elexpo 2026, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. Explore 250 plus exhibitors, big brands and live demos. Interact with industry experts, build dealership tie-ups and stay ahead. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற குரல் தொடர்ந்து காங்கிரஸில் எழும்பி வரும் நிலையில் அது தொடர்பாக திமுக தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறது. காங்கிரஸ் தலைமையிடம் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறது திமுக. காங்கிரசுக்கு எச்சரிக்கை அனுப்பியிருக்கிறது திமுக. பொறுமைக்கும் எல்லை உண்டு என்று திமுக முடிவெடுத்திருப்பதாக நாம் பார்க்கலாம். மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் மீது நடவடிக்கை இல்லையெனில் கூட்டணி பேச்சுக்கு அழைப்பில்லை என்பதாக திமுக தகவல் தெரிவித்திருக்கிறது. என்ன முடிவில் இருக்கிறது காங்கிரஸ் என்று இன்றைக்கு சோனியாவை காங்கிரஸ் தேசிய தலைவர் கார்கே சந்தித்து பேச இருக்கிறார். பொறுமைக்கும் எல்லையுண்டு என்று முடிவெடுத்திருக்கிறது திமுக. தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எனும் குரலை எழுப்பி வரும் பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர் எம்பி ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் கூட்டணி பேச்சு, தொகுதி பங்கீடுக்கான அழைப்பு அதுவரை இல்லை என்று தெரிவித்திருக்கிறது திமுக. காங்கிரஸ் தலைமையிடம் திமுக அதிருப்தியை வெளிப்படுத்தியிருப்பதாக தகவல். காங்கிரசுக்கு எச்சரிக்கை அனுப்பியிருக்கிறது திமுக. மாணிக்கம் தாக்கூர் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் கூட்டணி பேச்சுக்கு அழைப்பில்லை என்று திமுக முடிவு செய்திருப்பதாக தி ஹிந்து ஆங்கில நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் மீது திமுக கடும் அதிருப்தி. இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்க காங்கிரசுக்கு வலியுறுத்தல். மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் மீது நடவடிக்கை இல்லையெனில் கூட்டணி பேச்சுக்கு அழைப்பில்லை முடிவு செய்திருக்கும் திமுக. தி ஹிந்து ஆங்கில நாளிதழில் செய்தி. பொறுமைக்கும் எல்லை உண்டு என்று முடிவெடுத்திருக்கிறது திமுக. காங்கிரஸ் தலைமையிடம் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறது திமுக. காங்கிரசுக்கு எச்சரிக்கை அனுப்பியிருக்கிறது திமுக. இந்நிலையில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் அச்சமில்லை என்று தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். என்ன தைரியத்தில் பேசுகிறார் மாணிக்கம் தாக்கூர்? மாணிக்கம் தாக்கூரின் பின்னணியில் இருப்பது யார்? தி ஹிந்து ஆங்கில நாளிதழில் இன்றைக்கு ஒரு முக்கியமான கட்டுரை வெளியாகி இருக்கிறது. அதில் மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி மீது நடவடிக்கை இல்லையெனில் கூட்டணி பேச்சுக்கு அழைப்பில்லை என்று திமுக முடிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் மாணிக்கம் தாக்கூரின் சமூக வலைதள பதிவு அச்சமில்லை என்று இருக்கிறது. என்ன தைரியத்தில் பேசுகிறார் மாணிக்கம் தாக்கூர்? மாணிக்கம் தாக்கூர் பின்னணியில் இருப்பது யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. காங்கிரசுக்கு திமுக எச்சரிக்கை அனுப்பியிருக்கும் நிலையில் என்ன முடிவில் இருக்கிறது காங்கிரஸ்? இது தொடர்பாக இன்றைக்கு சோனியா காந்தியை சந்திக்கிறார் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே. மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி மீது நடவடிக்கை இல்லையெனில் கூட்டணி பேச்சுக்கு அழைப்பில்லை என்று திமுக முடிவு செய்திருப்பதாக தகவல். இந்நிலையில் சோனியா காந்தியை இன்று சந்தித்து பேச இருக்கிறார் மல்லிகார்ஜுன் கார்கே. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற குரலுக்கு இதுநாள் வரை அமைதி காத்து வந்த திமுக தற்போது பொறுமைக்கும் எல்லை உண்டு என்று முடிவெடுத்திருப்பதாக தகவல். காங்கிரஸ் தலைமையிடம் அதிருப்தியை திமுக வெளிப்படுத்தியிருக்கிறது. காங்கிரசுக்கு எச்சரிக்கை அனுப்பியிருக்கிறது திமுக. இது தொடர்பாக தி ஹிந்து ஆங்கில நாளிதழில் செய்தி வெளியாகியிருக்கிறது. தி ஹிந்துவின் அச்செய்தியில் சொல்லப்பட்டிருப்பது, மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி மீது திமுக கடும் அதிருப்தி. இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். காங்கிரஸ் மேலிடத்திற்கு திமுக அதிருப்தி சமிக்கை என்ற செய்தி.
மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி மீது நடவடிக்கை இல்லையெனில் கூட்டணி பேச்சுக்கு அழைப்பில்லை என்று திமுக முடிவு செய்திருக்கும் நிலையில் அச்சமில்லை என்று பதிவிட்டிருக்கிறார் மாணிக்கம் தாக்கூர். என்ன தைரியத்தில் பேசுகிறார் மாணிக்கம் தாக்கூர்? மாணிக்கம் தாக்கூர் பின்னணியில் இருப்பது யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி மீது நடவடிக்கை இல்லையெனில் கூட்டணி பேச்சுக்கு அழைப்பில்லை என்று திமுக முடிவு செய்திருப்பதாக தகவல். இந்நிலையில் என்ன முடிவில் இருக்கிறது காங்கிரஸ்? இது தொடர்பாக சோனியா காந்தியை இன்றைக்கு சந்திக்கவிருக்கிறார் கார்கே. பொறுமைக்கும் எல்லை உண்டு என்று திமுக முடிவெடுத்திருக்கிறது. மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லையெனில் கூட்டணி பேச்சுக்கு அழைப்பு இல்லை என்று திமுக முடிவு செய்திருப்பதாக தகவல். மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி மீது நடவடிக்கை இல்லையெனில் கூட்டணி பேச்சுக்கு அழைப்பில்லை, திமுக முடிவு செய்திருப்பதாக தகவல். தி ஹிந்து ஆங்கில நாளிதழ் செய்தி. ஆட்சி அதிகாரத்தில் பங்கென்ற காங்கிரஸ் குரலுக்கு இவ்வளவு நாட்களாக மௌனம் காத்து வந்த திமுக தற்போது பொறுமைக்கும் எல்லை உண்டு என்று முடிவெடுத்திருக்கிறது. காங்கிரஸ் தலைமையிடம் அதிருப்தியை வெளிப்படுத்திய திமுக காங்கிரசுக்கு எச்சரிக்கை அனுப்பியுள்ளது திமுக. மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி மீது திமுக கடும் அதிருப்தி, இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். காங்கிரஸ் மேலிடத்துக்கு திமுக அதிருப்தி சமிக்கை. தி ஹிந்து ஆங்கில நாளிதழில் இது தொடர்பாக இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி மீது நடவடிக்கை இல்லையெனில் கூட்டணி பேச்சுக்கு அழைப்பில்லை என்று திமுக முடிவு செய்திருப்பதாக தகவல். மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோரின் நடவடிக்கைகள் தொடர்பாக காங்கிரஸ் தலைமையிடம் அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறது திமுக. காங்கிரசுக்கு எச்சரிக்கை அனுப்பியுள்ளது திமுக. அவர்கள் மீது நடவடிக்கை இல்லையெனில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான அழைப்பில்லை என்று திமுக முடிவெடுத்திருப்பதாக தகவல். இது தொடர்பாக பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இருந்திருக்கிறார். திரு சுவாமிநாதன், வணக்கம். வணக்கம். காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடர்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகள் எதுவும் நல்ல செய்தியாக தெரியவில்லை. இப்போ திமுகவும் அதிருப்தி, காங்கிரஸ் தலைமையிடம் அது தொடர்பாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படின்ற தகவலை பார்க்கிறோம். ஒருவேளை இவங்க ரெண்டு பேர் மேலையும் நடவடிக்கை இல்லைன்னா கூட்டணி பேச்சுக்கு அழைப்பு இல்லை என்பதாக திமுக ஒரு நிலைப்பாட்டில் இருப்பதாக தகவல் இருக்கிறது. என்ன புரிஞ்சுக்கிறீங்க? நிச்சயமாக திமுக கடுமையான மனக்கசப்பிற்குள் இருக்கிறார்கள். நீங்க ஏறக்குறைய தமிழ்நாட்டுல 2019, 21, 24 இந்த 3 தேர்தல்களை தொடர்ந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றியை பதிவு செய்திருக்காங்க. பட் அதுல காங்கிரஸை விட திமுகவினுடைய பங்குதான் பிரதானம். காங்கிரஸ் கட்சிக்காக திமுகவினர் கரைவேட்டி கட்டிக்கொண்டு மிக முழுமூச்சாக வேலை செய்திருக்காங்க. நீங்க மாணிக்கம் தாக்கூர் அவர்களுடைய வெற்றியை நீங்க எடுத்துக்கலாம். விருதுநகர்ல கிட்டத்தட்ட விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பின்பு நடைபெற்ற தேர்தல் அது. தேமுதிக மீதான ஒரு அனுதாபம் இருந்தது. இன்னும் சொல்ல போனா விஜயபிரபாகரன் அவர்களுடைய சொந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகளில், அந்த தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் நடந்த தேர்தல் இது. ஆன பின்னும் கூட களப்பணியில திமுகவினர் தீவிரமாக வேலை செய்து அவரை எல்லாம் வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். ஒரு குறைவான மார்ஜினா இருந்தாலும் வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். ஆனா தொடர்ச்சியாக முதல்வரே ஒரு கருத்தை தெரிவித்த பின்னரும் கூட மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் தொடர்ந்து கருத்தை தெரிவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் போன்றவர்கள் விஜய்க்கு 18% ஓட்டு சதவீதம் இருக்கு என்பது போன்ற நேர்காணல்கள் கொடுக்குறாங்க. சோ இது எல்லாமே திமுகவுக்கு ஒரு நெருடலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொண்டேதான் இருக்கிறது. சோ அந்த இடத்துல நீங்க திமுகவுல இப்ப தளபதி பேசுகிறார். நான் சொல்வது அந்த மதுரையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் தளபதி அவர்கள் பேசுகிற பொழுது மு க ஸ்டாலின் அவர்கள் கண்டிக்கிறார், மேற்கொண்டு யாரும் பேச வேண்டாங்கிறார். ஆனா காங்கிரஸ் தரப்பிலிருந்து எந்த விதமான பதில்களும் இதுவரைக்கும் வராத சூழல்ல தான் திமுக இந்த மிக முக்கியமான நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. இன்னொன்று, காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து சொல்றாங்க எங்களுக்கு கூடுதல் சீட்டு வேணும் என்கிறாங்க. தேர்தலுக்கு இன்னும் 2-3 மாதங்கள் இருக்கிற பொழுது இப்பொழுதுதான் மகாத்மா காந்தி பெயரை நீக்கிவிட்டார்கள் என்று சொல்லி தமிழகம் முழுவதும் யாத்திரை போறாங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி நமக்கு என்ன எழணும் அப்படின்னா, இவ்வளவு நடந்த பிறகும் கூட மாணிக்கம் தாக்கூர் அச்சமில்லைன்னு பதிவிட்டு இருக்கிறாரு. அப்போ அவருக்கு பின்னாடி இருக்கிறது யார்? மாணிக்கம் தாக்கூருடைய குரல் யாருடைய குரல்? ராகுல் காந்தியுடைய குரலா? அவருடைய ஆசீர்வாதம் இல்லாம இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல? இல்ல, நிச்சயமா காங்கிரஸ் அகில இந்திய தலைமைக்கு 2 வேறு கருத்துக்கள் இருக்கு என்பதுதானே தொடர்ந்து தெளிவுபடுத்தப்படுது. இங்க கரூர் போன்ற ஒரு துன்பியல் சம்பவம் நடக்கிற பொழுதே அவர் விஜய்க்கும் அழைத்து பேசுகிறார், மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் பேசுகிறார். ஒருவேளை ராகுல் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்பார், அதனால பேசுகிறார்னா அவர் உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்திற்கு தான் பேசியிருக்க வேண்டும்.
ஏனென்றால் களத்துல விஜய் அவர்கள் குற்றச்சாட்டு வைத்ததே தமிழக காவல்துறை எங்களுக்கு போதிய பாதுகாப்பை வழங்கவில்லைன்னு. பதிலுக்கு திமுக தரப்பு வைத்தது முறையான ஏற்பாடுகளை விஜய் தரப்பினர் கட்சி நிகழ்ச்சிக்கு செய்யவில்லை என்று. பட் ராகுல் காந்தி பாலுக்கும் காவல் பூனைக்கும் காவல் என்பது எப்படி பொருத்தமானதாக இருக்கும்? அவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு அணுகுமுறை இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் கொஞ்சம் வளர்க்கணும். நீங்க இன்னொன்று இதை பாண்டிச்சேரியோடும் கொஞ்சம் தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது. பாண்டிச்சேரியில கடந்த 3ஆம் தேதி திமுக கூட்டணி கட்சிகளுடைய கூட்டத்துக்கு காங்கிரசுக்கு அழைப்பு கொடுக்கப்படல. அவங்க தொடர்ச்சியாக அதிகார யுத்தம் என்பது திமுக காங்கிரசுக்கு இடையில இலைமறை காயாக சென்று கொண்டிருக்கிறது. அதுல திமுக கொஞ்சம் பொதுவெளியில் பேசாம உள்மட்டத்தில் பேசிக் கொள்ளலாம் என்கிற நிலைப்பாட்டில் இருக்காங்க. காங்கிரஸ் அப்படி இல்லாம தொடர்ந்து பொதுவெளியில் அதை விமர்சனத்துக்குள்ளாக்குறதுனால திமுக இந்த நிலைப்பாட்டை நோக்கி நகர வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறதா புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. திமுக இதனை ரொம்ப பொறுமையாக தான் ஆரம்பத்திலிருந்து கையாண்டு கொண்டிருந்தார்கள். சுவாமிநாதன் அமைதி காத்தார். முதலமைச்சர் இப்போ அந்த கருத்தரங்குல சொன்னதற்கு பிறகும் கூட தொடர்ந்து அடுத்தடுத்த எதிர்வினைகள் பிரவீன் சக்கரவர்த்தி ஆகட்டும், மாணிக்கம் தாகூர் ஆகட்டும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? ஏன்னா திமுகவும் தன்னுடைய அதிருப்தியை இப்ப வெளிப்படுத்திருச்சு. இவங்க மேல நடவடிக்கை எடுத்தாதான் கூட்டணி பேச்சு அப்படின்னு சொல்லுது. அப்ப நடவடிக்கை எடுப்பாங்களா? காங்கிரஸ் தலைமை என்ன செய்யும் நீ அடுத்து? இல்ல, காங்கிரஸ் தலைமை நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க இதை எப்படி நம்ம பொருத்தி பார்க்கலாம்னா, அந்த மதுரையில் நடைபெற்ற அந்த செயற்குழு கூட்டம், அந்த கூட்டத்தை நம்ம கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்தோம்னா அதுல ஒரு மாவட்ட தலைவர் பேசுகிறார். அவர் பேசுகிற பொழுது ஒரு குரலை சொல்றாரு, என்கிட்ட தாவேக்கா தொண்டர்கள் அந்த ஊரை சேர்ந்தவங்க எல்லாம் 100-200 பேர் வர்றாங்க, வந்து நீங்க எப்படியா கூட்டணிக்கு வந்துருங்க, நாங்க உங்களை பஞ்சாயத்து தலைவர் ஆக்குறோம் அப்படிங்கிறாங்க. அவ கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த தேர்தல் நிலைப்பாடு என்பது சட்டமன்ற பிரதிநிதித்துவம், நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் என்பதை தாண்டி கட்சியை கடைமட்ட அளவுல, கீழ்மட்ட அளவுல தொண்டர்களுக்கு ஏதாவது உள்ளாட்சி மன்றத்துல வார்டு மெம்பரு, கவுன்சிலரு, யூனியன் சேர்மனு என்கிற இடம் நோக்கி காங்கிரஸ் கட்சியும் சில பரிசீலனைகள் பண்ணி பார்க்குதுன்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இப்ப ராகுல் காந்தி அவர்களுடைய சமீட்சை இல்லாமல் மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் தொடர்ச்சியாக இப்படி பேச மாட்டாங்க. ராகுல் காந்தி அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் போய் விஜயை சந்தித்திருக்க மாட்டார். ஸோ தலைமை பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் மாட்டியது என்பது கிராம பகுதிகளில் சொல்லுவாங்க. அதுபோன்று இப்பொழுது ராகுல் காந்தி நடவடிக்கை எடுத்தாலுமே கூட இவர்கள் காங்கிரசின் அகில இந்திய தலைமையினுடைய ஏதோ ஒரு சமீட்சையின் பேரில் தான் செய்திருக்கிறார்கள். ஸோ அந்த இடம் அவர்கள் நடவடிக்கை என்பது உடனடியாக இருப்பதற்கான வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கும். இது வேற ஏதாவது வகைகளில் திமுக காங்கிரஸ் இடையே மேல்மட்ட அளவில் பேசினால் மட்டும்தான் இதற்கு தீர்வு எட்டப்படுமே ஒழிய கீழ்மட்டத்துல ஒரு விரிசல் விழுந்து விட்டது. அது திமுக காங்கிரஸ் தொண்டர்களிடையே மாற்றி மாற்றி இவர்கள் அவர்களுக்கும் அவர்கள் இவர்களையும் பழி சொல்லுக்கு உள்ளாக்கக்கூடிய அளவுக்கு சமூக வலைதளங்களே இப்ப களமாட ஆரம்பித்து விட்டார்கள். சோ இது ரொம்ப சிக்கலான இடமாகத்தான் இரண்டு கட்சிகளுக்குமே இந்த தேர்தல் இருக்க போகிறது. நன்றி திரு சுவாமிநாதன், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. ECA Tamil Nadu presents Elexpo 2026, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. Explore 250 plus exhibitors, big brands and live demos. Interact with industry experts, build dealership tie-ups and stay ahead.